வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? வேர்ல்டு கப்பில் 19 மேட்சுங்க. இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது ரிஸ்வான் தான். சரிங்களா? 100வது இன்டர்நேஷனல் T20 ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருங்கன்னா அக்சர் பட்டேல். சரிங்களா? அக்சர் பட்டேல் 250வது T20 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ரெண்டு பிளேயர் இன்னைக்கு மேட்சுக்கான கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பிளேயரில் நம்ம ஒரு பிளேயர் கம்பல்சரியாக டீமில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு பேரும் வேணும்னா நீங்கள் வச்சு பாருங்க. சரிங்களா? நான் இந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர் தான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ என்னோட டீமில் கம்பல்சரியாக ரிஸ்வான் வச்சுப்பேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா 48 ஆவரேஜ் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக. ஸோ என்னோட டீமில் கம்பல்சரியாக ரிஸ்வான் இருப்பார். அதே போல் என்னோட டீமில் இன்னைக்கு மேட்சுக்கான அந்த கேப்டனாகவும் நான் ரிஸ்வான் தான் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நசாவ் கிரிக்கெட் கிரவுண்டு யூஎஸ்ஏவில் நடைபெறுதுங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு 78 வச்சுருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஆவரேஜ் ஸ்கோர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு ஒரு ஃபேவரான ஒரு பிச்சை தான் அமையும். அதே போல் இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிரப்ப மோஸ்ட்லி அதிகமான ரன் யார் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி தாங்க அடிச்சிருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 488 ரன் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 12 ரன் அடித்தா போதும் 500 ரன்னை பாகிஸ்தானுக்கு எதிராக அடித்த வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஹர்திக் பாண்டியா தாங்க இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அதிகமான விக்கெட் டேக்கராக இருக்காரு. இந்த ரெண்டு டீம் மோதிரப்போ 11 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. அதனால ஹர்திக் பாண்டியா அதிகமான விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீம் மோதிரப்போ ஒரு ரெக்கார்டை பதிச்சிருக்காரு. சரிங்களா? விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ யூனிவர்சல் கேப்டனாகவும் எல்லாரும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட டீம்லும் நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸை பார்க்கலாம். அந்த 6 பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க, யார் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்றதை என்னோட ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பர்சன்டேஜ் பண்ணிட்டு இந்தியா பக்கம் பாருங்க. இந்தியா பக்கம் இப்போதைக்கு விராட் கோலி இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க பும்ரா இருக்காரு. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் பக்கம் பாருங்க சதாப் கான் இருக்காரு, அஃப்ரிடி இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க பாபர் அசாம் இருக்காரு. மொத்தமா இந்த 6 பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல. இந்த 6 பேருமே டீமுக்குள்ள வைக்காதீங்க. நாம பேட்டர்ன் எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 6 பேர்ல நம்ம 2 பேரை எடுத்துடணும். இந்த 2 பேர்ல அந்த 2 பேர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த 6 பேர்ல அந்த 2 பேரை எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லா மேட்சுக்குமே இந்த மாதிரி 6 பிளேயர் இருப்பாங்க. அதில் 2, 3, 4, 5 அப்படின்ற பேட்டர்ன் கிளிக் ஆகும். இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கிளிக் ஆகும். சரிங்களா? ஒரு பிளேயர் மட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு 5 பேர் உள்ளே வருவாங்க. இல்லைனா 2 பிளேயர் ஃபெயிலியர் ஆகிட்டு 3 பேர் உள்ளே வருவாங்க. இல்லைனா 4 பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு 2 பேர் மட்டும் அன்றைக்கி மேட்ச்சில் ட்ரீம் டீம் வருவாங்க. இல்லைனா ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஆகிட்டு 5 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரொட்டேஷனில் நடந்துகிட்டே இருக்கும். அது பிடிக்கிறது தான் அன்றைக்கி மேட்சுக்கான ஒரு டிப்ஸாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வேலையை தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். இந்த மேட்ச்சில் பாருங்கள் கடைசியாக இல்லைன்னா அந்த இந்தியா மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்திருந்தாரு, பும்ரா வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு. ஸோ இந்த 2 பேரில் நான் ஒரு பிளேயரை என்னோட டீமில் வைக்கிறேன். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ன்றதுனால பாண்டியாவுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னோட டீமில் வச்சுட்டு பும்ரா ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் ட்ராப் பண்ணிடுறேன். பாபர் அசாம் மேலே கை வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா 43 பாலுக்கே 44 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. அதே போல் அதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா 300வது T20 ப்ளே பண்ணியிருந்தார். இந்த 300வது T20லேயே ஒரு 35 ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு. ஸோ குயின்டன் டிகாக் மாதிரி இவர் ரீசன் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. அதனால ஒரு மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பும்ராவும் பாபர் அசாம் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு விராட் கோலி, பாண்டியா, சதாப் கானே, அஃப்ரிடி இவங்க 4 பேரும் உங்களுக்கு கொடுக்குற. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளேயரில் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எடுத்துக்காங்க. இல்லை நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளே வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த 6 பேருமே ஒரே டீமில் வைக்காதீங்க. அது வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? சதாப் கானை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா இப்போதைக்கு பாகிஸ்தான் பக்கம் மிடில் ஆர்டரில் இவர் தான் பேட்டிங்கில் நின்று கொஞ்சமாவது ஒரு ரன் அடிக்கிறாரு. அதனால இருக்கட்டும். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் வைஸ் லோ வரக்கூடிய அந்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த மேட்சுக்கான 50-50 ஆப்ஷன் பிளேயர் பார்த்துடலாம். வாங்க
இந்த மேட்ச்ல இருக்கக்கூடிய அந்த 50-50 ஆப்ஷனில் இவங்க தான் சரிங்களா. பாபர் அசாம் தான் இருக்காரு 50-50 ஆப்ஷனில், பேட்டிங் ஆப்ஷனில். ஒரு வேளை வரலாம் இல்லை வெளியே போகலாம் அந்த கேட்டகரி தான் நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஹர்திக் பாண்டியா வந்து என்னோட டீமில் இருப்பார், அஃப்ரிடியும் வந்து என்னோட டீமில் இருப்பார். அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பாகிஸ்தானோட டாப் ஆர்டர் ஃபுல்லாக விழுந்துட்டா கூட இவர் நின்று 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர் தாங்க. இவர் பவுலர்னு நினச்சிட்டு பாருங்க. இவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறதுனால பவுலர்ஸ் மட்டும் நினச்சிருப்பாருங்க. இவர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் பாருங்க, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு சரிங்களா. ரிசர்வ் பண்ணிட்டு இந்த மேட்ச்சுக்கு ஒரு 50 ஆப்ஷன் தான். ஒரு வேளை வரலாம் இல்லை வெளியே போகலாம் அந்த கேட்டகரி தான். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து நான் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே போல் லோ பிக் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். லோ பிக் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கம் முகமது சிராஜ் இருக்காரு பாருங்க, சிவம் துபே, அக்சர் பட்டேல் இருக்காரு, நெக்ஸ்ட்டு இஃப்திகார் அகமது இருக்காரு பாகிஸ்தான் பக்கம். அதே போல் லோ பிக் பிளேயர்ஸை பாருங்க, முகமது அமீர் இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முகமது அமீரை விட உஸ்மான் கானும் அசாம் கானும் ரொம்ப பர்சன்டேஜ் லோவாக இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் வரக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸ் வந்து லோபிக் பிளேயர்ஸ் இவங்க தான். இதில் வந்து எனக்கு யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் தர்றாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். உஸ்மான் கானை பொறுத்த வரைக்கும் 1 டவுன்ல வந்து இவர் தான் வராரு. ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக திட்டுறாரு. நெக்ஸ்ட் இஃப்திகார் அகமத் தான் சரிங்களா. பாகிஸ்தான் விளையாடக்கூடிய மேட்ச்சில் இவர் ஏன்னா ஒரு முக்கியமான மேட்ச்சில் கம்பல்சரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது வந்தது. அதே போல் பாகிஸ்தான் பக்கம் இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க. இப்போ நசீம் ஷா மாதிரி இருக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் 2 ஓவர் பவுல் பண்ணி ஏதாச்சும் விக்கெட் எடுக்கலன்னா அப்படியே அந்த 2 ஓவரோட ட்ராப் பண்ணிட்டு இந்த இஃப்திகார் அகமது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பவுலருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா சிராஜ் தான். சிராஜ் வந்து என்னோட டீமில் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். லாஸ்ட் மேட்ச் கூட விக்கெட் எடுத்திருந்தாரு பாருங்க. அக்சர் பட்டேல் பொறுத்தவரைக்கும் 250 T20 விளையாடுறாரு. இவர் லோ பிக் பிளேயர்ஸில் இருக்காரு. மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ் இவங்க தான். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிளேயர் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதும் நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் பண்ட், ரிஸ்வான், உஸ்மான் கான், அசாம் கான் 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 விக்கெட் கீப்பர் இருக்கிறப்ப மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, அன்னைக்கு மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு முறை நடந்திருக்கு. இல்லைனா 4 பேரில் 3 பேர் வந்திருக்காங்க, இல்லைனா 2 பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும் இந்த 4 விக்கெட் கீப்பர் வரப்போ. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். என்னோட ஆப்ஷன் என்னன்னா, நான் 2 கீப்பர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ரிஸ்வானு, உஸ்மான் கான் 2 பேர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். மேபி உங்களுக்கு உஸ்மான் கான் பிடிக்கலாம், ரிஸ்வானை வந்து மட்டும் வச்சுக்கோங்க. என்னோட டீமில் வந்து இவர் தான் கேப்டனாக இருப்பார், 100வது T20ன்றதுனால. அதே போல் ஆவரேஜும் வந்து நல்லா தான் வச்சிருக்காரு, 48 பக்கம் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து என்னோட டீமில் இருப்பார். நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பாபர் அசாம், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இருக்காரு. விராட் கோலி என்னோட டீமில் இருப்பார் சரிங்களா. நான் சொல்லிட்டு ஆல்ரெடி 12 ரன் அடிச்சா போதும் பாகிஸ்தானுக்கு எதிராக அடிச்சு வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ரீச் பண்ணுவார். விராட் கோலி என்னோட டீமில் இருப்பார். பாபர் அசாம் ட்ராப் பண்ணுறேன், ரோஹித் சர்மாவும் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ரோஹித் சர்மாவை வந்து ஏன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடின மேட்ச்லாம் இவர் கம்பல்சரியாக வந்து அவுட் ஆகியிருக்காருங்க. கம்பல்சரி என்னன்னு தெரில, அவுட் ஆகியிருக்காரு. அதனால நான் வந்து இவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். சூரியகுமார் யாதவ் வந்து என்னோட டீமில் வந்து வச்சு பார்க்குறேன். அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 49 முறை வந்து 50 போட்டிருக்காரு, 50 முறை வந்து 50. அது எப்போ வரும்னு தெரில. ஸோ என்னோட டீமில் வந்து சூரியகுமார் யாதவ் வச்சு பார்க்குறேன். நல்லா அடிக்கக்கூடிய அபிலிட்டியான பிளேயர்ஸ் தான். பக்கர் ஜமான் இருக்காரு பர்சன்டேஜ் வைஸாக பாகிஸ்தான் பக்கம். ஸோ இவர் வந்து லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 250 T20 வந்து விளையாடி இருந்தார். இறங்கின ஃபர்ஸ்ட் பாலே வந்து 4-6ன்னு அடிச்சார் அடக்குது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு மிஸ் ஆடி அவுட் ஆகிட்டார். ஒருவேளை உங்களுக்கு உஸ்மான் கானோ இல்லை இஃப்திகார் ஆகும்போது யாருமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபக்கர் ஜமான் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் வேறு எதுவும் சொல்லலை. ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் ஹர்திக் பாண்டியா இருப்பார் என்னோட டீமில், சதாப் கான் இருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரவீந்திர ஜடேஜா, தூபே இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜடேஜா கூட யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் வந்து இவங்களாம் யாரையும் எடுக்கிறதில்ல, இஃப்திகார் அகமது கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஜடேஜா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பொம்ரா ட்ராப் பண்ணுறேன், அஃப்ரிடி இருப்பார் என்னோட டீமில், ஹர்தீப் சிங் இருப்பார் சரிங்களா. ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து விளையாடின மேட்ச்சில் இப்போது 3 மேட்ச் வந்து விளையாடிருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிராக 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு அந்த 2 விக்கெட்ன்றதை கம்பல்சரி எடுத்துறாரு. அதனால் ஹர்தீப் சிங்கை என்னோட டீமில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ் லோ பிக் பிளேயர்ஸ்ன்றதுனால இவரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆரிஸ் ராவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விக்கெட் அப்படின்ற விதம் தான் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். உங்களுக்கு வேணுமா எடுத்தாங்க எல்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. நசீம் ஷாலாம் என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் முகமது அமீரை வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாடிருக்காரு, 2 மேட்ச்சுமே 2 விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. பர்சன்டேஜ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். யார் வந்து கேப்டனா வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு மேபி இந்த பிளேயரில் வந்து யாராச்சும் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா.
ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக என்னோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர் இவங்க தான் பாருங்கள். ரிஸ்வான் கேப்டன் கொடுத்துருக்கேன். சூரியகுமார் யாதவ் வந்து வைசி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதில் பாருங்கள் அமீர், இஃப்திகார் அகமது, உஸ்மான் கான், சரிங்களா, சிராஜ், இவங்க 4 பேர் வந்து லோ பிக் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 பேரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கலாம், தாராளமாக ரிஸ்க் எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர், இப்போ பாபர் அசாம், ரோஹித் சர்மா, பும்ரா இந்த மாதிரி பிளேயர்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் 5% இருந்து. உங்களுக்கு யாராச்சும் வேணுமா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்லது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து ஃப்ரீ தாங்க, லைவ் பார்க்குறவங்க வந்து தாராளமாக லைவ் பாருங்கள், சரிங்களா.